அதாவது புதிய கல்விக் கொள்கையில் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு எந்த மொழியாக இருந்தாலும் அது இந்த மொழி தான் அப்படின்னு சொல்லலை. அதனால் எந்த மொழியாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற புதிய கல்விக் கொள்கையோட விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதை வழக்கம் போல் திராவிட மாடல் அரசு அதை திரித்து மக்களிடம் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. மராட்டியர்கள் சங்கத்தின் சார்பாக இன்று சத்ரபதி சிவாஜி மகாராஜனுடைய பிறந்த தினத்தையொட்டி ஒரு மாபெரும் இரத்த தான முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இரத்த தான முகாமை இன்று துவக்கி வைத்திருக்கிறேன். கோவையை பொறுத்தவரை மராட்டிய மாநிலத்து மக்கள் நீண்ட காலமாக இந்த பகுதியில் வாழ்ந்து இந்த பகுதியினுடைய தொழில் வளர்ச்சிக்கு பங்களித்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் விநாயகர் சதுர்த்திக்கு கணேஷ் சதுர்த்தி ஊர்வலம் என்பது மிக சிறப்பாக இவர்களால் செய்யப்படும். அப்போதெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இன்று ஒரு சமுதாயத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அர்ப்பணிப்பாக இரத்த தான முகாமை ஏற்பாடு செய்தது பாராட்டத்தக்கது. அதில் நாங்கள் அதை துவக்கி வச்சுறது சந்தோஷம் எங்களுக்கு.